எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி நீ ஆள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. புண்ணாக்கு அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். காலை வணக்கம். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ப்ரொசஸ் பிரியாணி தான். ஏன்னா இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ வரும்னு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த சிங்கிள் டிஜிட்னா அந்த 8,000 9,000 இருந்தது. இப்போ ரஃபாக ரவுண்டாக 10 ஆகிருக்கு. எங்களோட ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட். ஏன்னா எங்களோட ஓன் கண்டென்ட் சேனலுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ். எத்தனை வருஷம் ரெகுலராக வீடியோ போட்டிருந்தா எப்போயோ கொடுத்துருப்பீங்க. நினச்சி ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி பண்ணுறதுனால கஷ்டம். ஏன்னா இந்த ஓன் கண்டென்ட்னா நமக்கு காசு செலவாகும். அதனால் அதை நம்ம பட்ஜெட் சேர்த்து பண்ணுவோம், காசை சேர்த்து பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது டெய்லி போட முடியவில்லை. கொஞ்சம் பணக்கார யூடியூபர்ஸ் ஆகுனா டெய்லி வீடியோ போடுவோம். ஒரு நாளைக்கு 2 vlog கூட போடுவோம். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வீடியோ போடுவோம். சரி, ஓகே, அதெல்லாம் ஃப்யூச்சர் பிளான்ஸ். இப்போதைக்கு ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸாக. ஸோ அதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம்ல 10,000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணணும். இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் 3 பேருக்கும் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணிக்க போகிறோம். அதாவது பிரியாணி, ஸ்பெஷல் பிரியாணி. உங்களுக்கும் வர்ச்சுவல் பிரியாணி கொடுக்குறேன், நீங்களும் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ எல்லாம் செட்டப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிரியாணியை போட்டு கலகலன்னு உட்காந்து சாப்பிட போகிறோம். அதான் எங்கள் கூட சேர்ந்து எங்களோட இந்த மினி 10,000 சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷனில் நீங்களும் கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கைஸ் பாருங்கள், அன்றைக்கி ஒரு நாள் இந்த தட்டை வடை செய்யும்போது என் கார்டனுக்கு ஆப்போசிட்டில் செட்டப் பண்ணுன்னு சொன்னதில் இப்போ எது சமைச்சாலும் டீ ஊற்றுறதுனாலும் இந்த டேபிள் இழுத்துக்கிட்டு வர்றான். என்னடான்னு கேட்க, இல்லை இந்த கார்டனில் இருந்து டீ ஊற்றுனா நல்லா இருக்குமே. இப்போ எல்லாம் இங்கே தான் இவருக்கு இந்த குக் வித் கோமாளி, டாப்பு குக்கு டூப்பு குக்கு டிவியில் வந்தால் அந்த சீசனுக்கு பைத்தியம் ஆயிடுவார். அது மாதிரியே அவருக்கு ஒரு டெஸ்க்கு, அவருக்கு ஒரு கோமாளி அசிஸ்டண்ட்டு, இவர் டாப்பு குக்கான். ஸோ இந்த செட்டப்பெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அந்த குக்கரி ஷோவில் போன மாதிரி, அங்கே போய் சமைச்ச மாதிரி, தாமு சார்கிட்ட டாப் நாச் வாங்கின மாதிரியே கனவு கண்டுக்கிட்டு வாழ்வார் இந்த சீசன் முடிகிற வரைக்கும். இல்லை, நல்லா இருந்தால் நீ டாப் நாச் சொல்லுவ. நான் டாப் நாச் சொல்லணுமா? நல்லா இருந்தால் நீ சொல்லுவ. அவனுக்கே தெரியுது, நல்லா இருந்தால் நீ சொல்லுவ. இப்போ ஒரு 6 மாதமாக நீ சொல்கிறத காணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கா இல்லையா? பாருங்க, ஒவ்வொரு கோழியையும் தனித்தனியாக குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கா. என்னடா அது? எலுமிச்சை முடி விட்டு மஞ்சத்தூள் போட்டு, அதே தான் மேலே பேஸ்ட் இருக்குது. அது இஞ்சி பேஸ்ட், இஞ்சி போட்டு, இஞ்சி பூண்டு விழுது. எங்கே விழுது? நான் விழுது போட்டேன். இதனால தான் குக் வித் கோமாளிக்கு கூப்பிடுறது இல்லை. இந்த நகைச்சுவையெல்லாம் பண்ணக்கூடாது. தக்காளி வெட்டுனா சம்பிரதாயம். உன்னை எடுத்து என்ன இது இருக்குது? இல்லை, தக்காளி ஓவர் ஸ்வீட்டாக இருக்குது, ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி. அதான் தக்காளியை பார்த்து வெட்டணும். கொஞ்சம் டேமேஜ் இருந்தால் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தால் அப்படி இருக்கும். நல்லா இருந்துச்சு. போட்டையும் கழிட்டு வந்துடும். துண்டு புட்டுனா வேறு இல்லை, கொஞ்சம் ரேஞ்ச் இருந்தாலும் தக்காளிக்குள்ளே இருக்கும். ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. போட்டு இதை போட்டு இப்படி இருந்துச்சு. நல்லு காய்ஸ், இது என்னென்னு தெரியுதா? சரி, போட்டையும் கழுவு. ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் பழசு போல் இருக்குது. அதில் ஏதோ இருந்துருக்கு. மிஸ்டி வெட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த தக்காளி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். மிஸ்டி அப்போ சொல்லுது, ஹரி இந்த தக்காளி ஏதோ புழு மாதிரி போய்கிட்டு இருக்கு பாருங்கன்னு. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லுது, எத்தனை புழு எடுத்து நான் தின்னனோ தெரியல. சரி விடுங்க, நம்மளே ஒரு பேய், நமக்கு அந்த சின்ன புழு என்ன பண்ணிட்டு போகுது? புதுசா நேற்று தான் சூப்பர் மார்க்கெட்டில் புதுசாக வாங்கணும். இருங்க, இதையும் செக் பண்ண பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்படி இருந்தால் நீங்கள் கடையில் பார்த்து வாங்குவீங்கல்ல, வெட்டுனா உள்ளே ஓடுறாங்க. இந்த புழுவை நான் அதை எடுத்து திங்கிறதுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிக்க கூடாதா? நான் தின்னு எடுத்து அதில் வச்சோன்னே இதில் ஓடுறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறது சிக்கன் புழு பிரியாணி. ஆனால் அப்போ நல்ல தக்காளி தான். இதில் புழு வருதுன்னா என்ன அர்த்தம்? இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மருந்து அடிக்காத ஃப்ரெஷ்ஷு பீசஸ்ன்னு தான் அர்த்தம். இப்போ எல்லாம் புழு வந்தால் பயப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். ஏன்னா இப்போ எல்லாம் இந்த வாழைப்பழம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் புழுவை பார்க்கவே முடியறதில்லை. என்ன அர்த்தம்? கெமிக்கல் அடிக்கிறாங்க மாப்பிள்ள. பசி வேதம் இருக்கோ? என்ன டைப் ஆஃப் பிரியாணி செய்ய போகிறீங்க?
சிக்கன் பிரியாணி. டேய் என்ன டைப்? ஏங்க இவன் கூட தான் நேற்று போய் சிக்கன் வாங்கினேன். சிக்கன் பிரியாணி எனக்கு தெரியாதா? பிரியாணியில் பால் அது கூட இவனுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. என்ன பிரியாணி, என்ன டைப் ஆஃப் பிரியாணி செய்ய போறீங்கன்னு கேட்க என்ன கேள்வி இது? சிக்கன் பிரியாணி. இல்லை, நான் ஒரு விதமாக செய்வேன். அது அதை தான் செய்யப்போம். இந்த பிரியாணியில் மண்டி பிரியாணி, தம் பிரியாணி, கும் பிரியாணி, பிம் பிரியாணி, பிம் பிரியாணின்னு இருக்கு தெரியுமில்ல? தம் பிரியாணி. உண்மையை சொல்லு. தம் தான் போடுறேன். அரிசியை தனியாக வச்சு போட்டு மூடி தம் கட்டுனா தம் பிரியாணி. எல்லாம் கொண்டு வந்து அடுத்து பார்த்தீங்களா, எல்லாம் எடுத்து வந்துட்டாரு. அந்த போர்ட்டபிள் கேஸ் எடுத்து வரல, அந்த போறாரு. இவன் எல்லாம் பண்ணுவான், கடைசியில் ஒரு சின்ன ட்ரப்பு சொதப்பிடுவான். சொதப்பாட்டி திருப்தி இல்லாமல் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு குக்கிங்கில் சொதப்பாட்டி இவருக்கு தூக்கம் வராது. புழு வருதா மேடம்? இல்லை, அது ஒன்று பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது. இந்த இது மாதிரியே இருக்கு. எடுத்தோன்னே தான் தெரியுது ஓடுறது. இங்கே பாருங்க, நெய், பட்டை வகை, வெங்காயம், தண்ணி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காரு. இவன் பிரியாணிலே எனக்கு பிடிச்சது ஒரு விஷயமுங்க, இந்த கோழியை அந்த சோறோட வச்சு ஒரு மாதிரி நல்லா அந்த தீச்சிருவார். அந்த தீஞ்ச இடம் இருக்குல்ல, ரோஸ்டட் சிக்கன், அந்த தீஞ்ச இடத்த பிரியாணியோட சேர்ந்து கடிக்கும் போது சூப்பராக இருக்கும். இப்போ அதை தனியாக தீப்பார், அதை காட்டுறேன் உங்களுக்கு. நான் சொல்லிட்டேன், இந்த கறியெல்லாம் எதுவும் செய்ய வேணாம், நான் வெறும் பிரியாணியும் ரைத்தாவுமே சாப்பிட்றேன். மற்ற கறியெல்லாம் போட்டால் பிரியாணியோட டேஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணும்ல, அதனால் நோ கறி, ஓன்லி சிக்கன் பிரியாணி அண்ட் ரைத்தே. கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் பொரிச்சு வெங்காயம் அந்த கலருக்கு இறக்கினோடனே ஒரு வரிக்கை நடக்கும் பாரு. இது எடுத்து தின்னுவாளா? இது ஒரு வெங்காய பொரியல் பைத்தியமுங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு வீடியோவில் எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த உதயகிருஷ்ணா நெய் வாங்கிட்டு வந்த நேரம் இதில் அந்த ஃப்ரீ டீ ஃபில்டர் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஏன்டா அதை வாங்கலை அப்படின்னு கேட்கும்போது நானும் பார்க்கல, அவங்களும் தரலைன்னாங்க. சரி விட்டாச்சு. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பெரிய மிஸ்டி அம்மாவும் அந்த சந்திரமுகி சூப்பர் ஸ்டார் மாதிரி கண்ணில் எதையோ சாதிச்ச ஒரு ஜேசுதாஸோட வர்றாங்க. என்னடான்னு கேட்டால் இப்படி கையில் என்னத்தையும் ஆட்டி காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்ககிட்ட போய் இந்த நெய் வாங்கின ரிசீப்டை காட்டி, யாரை ஏமாற்ற பார்க்குற, இந்தியாவிலேருந்து வந்து நான் வேணுங்களுக்கு சொல்லி கொடுத்த டைலாகெல்லாம் அங்கே போய் வக்கீல் மாதிரி பேசியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வந்தால் ஃப்ரீன்னு போட்டால் ஃப்ரீ, தரணும்னா தரணும். இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்து அந்த ஆள் பயந்து போய் இருங்கம்மான்னு தேடி கீழே தான் வச்சுருந்துருக்காரு. எடுத்து வடியை கொடுத்து விட்டாரு. வடியை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரீ வடி கிடைத்து விட்டது. ஆஹா, நல்ல ஸ்மெல். பாருங்கள், சமைச்சிட்டு இருந்தாப்புல ஒருத்தன் ஃபோன் வந்துருச்சுன்னு போயிட்டான், இன்னொருத்தன் என்னத்தையோ கழுவிட்டு வரேன்னு போயிட்டான். எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் தனியாக நிற்கிறேன்னே, தீஞ்சிடாது. இப்போ என்ன பண்ணுறது? கரண்டியை வேற காணோம், சும்மா ஆட்டிக்கிட்டு இருப்பான். இது ஆட்டணுமா இப்படி? ஐயோ சத்தம் வருது. ஏதாவது குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. காய்ஸ், மெனி மந்த்ஸ் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்தது அம்மாவுக்கு. அதை பேச போய் நாங்கள் பேசி எல்லாம் பண்ணிக்கின்னு கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சுங்க. எல்லாம் அப்படியே வச்ச மாதிரி வச்சுட்டு போயிட்டோம். ஒரு பிரியாணியை செஞ்சு முடிக்கும் போது ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. அதை நம்ம பிரியாணியை முடிச்சுட்டு எடுத்துருக்கணும்ல, ஒரு அவசரமாக ஒரு கால் வந்தது. சரி பேசிட்டு வருவான்னு பார்த்தா இவர் போய், அப்புறம் நான் போய், மிஸ்டி பின்னாடி வந்து, எனக்கு பாருங்கள் பேசி நாக்கில் இருக்கிற எச்சியெல்லாம் காஞ்சி போச்சு. கொஞ்சம் இப்போ தண்ணி குடிச்சிட்டு இப்போ மறுபடியும் வேலையை ஆரம்பிப்போம். இப்போ ஃபோனை சைலண்டில் போட்டேன் நான். இனி பிரியாணியை செஞ்சு முடிச்சுட்டு தான், அதான் அது கடவுளே ஃபோன் அடித்தாலும் இனி பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுப்புனதுக்கு அப்புறம் தான் இனி ஃபோன் காலே ஆன்சர் பண்ண போகிறேன். இது ஒரு லெசன் லேர்ன். நம்ம முக்கியமாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோனை சைலண்டில் போட்டுறோம். நம்ம whatever it is. பாருங்க, அடுப்பு செகண்ட் டைம் பற்ற வைக்கிறாங்க. ஆறி போச்சு எல்லாம், நெய்யெல்லாம் உருகி போச்சுக்கு. பாருங்க, வெங்காயமெல்லாம் பொரிச்சாச்சு. வெங்காயம் பொரிச்ச கையோட தான் ஆபத்து வந்தது. வெங்காயம் பொரிச்சிட்டு இருக்கும்போது தான் கால் வந்துச்சு. தண்ணி கொஞ்சம் கொடுங்க மிஸ்டி, நல்லா ஐஸ் தண்ணி. பரவாயில்ல கொடுங்க. மடக்கு பேசி வறண்டு போச்சு. காய்ஸ், அங்கே பாருங்க, நீங்கள் பிடிச்சிங்களா தெரியல, அம்மா சொன்ன மாதிரி அள்ளி தின்னுக்கிட்டு இருக்கு. இது இருக்கு, எனக்கு வேணாம். இப்படி ஒரு மிஸ்டி இந்த வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அம்மா பிரியாணிக்கு தேவைப்படுறத விட ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அதை உனக்கு அது பிடிக்குமா ரொம்ப? இப்படி நல்லா இருக்கு, நானுமே சாப்பிட்டு பார்த்தேன். அப்போ நான் மட்டும் என்ன இழிச்சவாயா? நல்லா இருக்கு, சும்மா சாப்பிடக்கூடிய இனிக்கும். இனிப்பா இருக்கு.
அங்கே பாருங்க அடுத்த ரவுண்டு போகுது. இது பிரியாணி இது என்னது? இது புதினா கொத்தமல்லி. அதையும் வதக்கணுமா? புதினா கொத்தமல்லி போட்டால் தான் அந்த வாசனையே வரும். கிண்டு கிண்டு கிண்டு. இந்த பிரியாணிக்கு பேர் என்ன தெரியுமா? சப்ஸ்கிரைபர் பிரியாணி. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது சப்ஸ்கிரைபர் பிரியாணி. ஆனால் என்ன, அது ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சாப்பிட முடியாது. நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு 7 ஃபேக் ஐடியில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ நானும் சப்ஸ்கிரைபர் தானே? ஐயோ உண்மையை வளரிட்டோமா? அப்போ நமக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததில் 7 பேர் நம்மளே தான். காத்தடிக்கிறனால ஸ்மெல்லாம் இப்படி போயிடுது. இவர் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு என்ன நெய்யில் மனமே வரமாட்டேங்குது. பாருங்க எங்கள் ஏரியாவே அமைதியாக இருக்குது. ஆனால் நாங்கள் பிரியாணி செய்கிறோம். பிரியாணி இங்கே பாருங்க. அப்பா எவ்வளவு நெய்யை ஊற்றுறாங்க. காய்ஸ் இப்போ சிக்கனை வந்து அந்த ரோஸ்ட் பண்ண போகிறாரு. நல்லா தீஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா ரோஸ்ட் பண்ணும். அப்போ தான் அதை மெல்லும் போது நல்லா இருக்கும். நார்மல் சிக்கனை கடிக்கிறதுக்கும் அந்த ரோஸ்டட் சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குமா, அதை அப்படி கடிக்கும் போது பபுள் கம் மாதிரி அஞ்சான்னு வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ்டிங் பேனை வைங்க மிஸ்டி, சிக்கனை தூக்கி உள்ளே போடுங்க. நல்ல பெரிய பெரிய சத சிக்கனாக எடுத்து வச்சுருக்காரு. நல்லா இருக்கும். இந்த 1 hour இந்த ஃபோன் பேசுனதில் ஒரு புண்ணியம் என்னென்னா, நல்லா சிக்கன் அந்த மசாலா தயிரில் எல்லாம் நல்லா ஊறி பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ அது நல்லா ஊறணும். நாங்கள் யூஸ்வலாக பசிக்கிற டைமில் சமைக்கிறதுனால ஊறினது போதுன்னு அவசரமாக எடுத்துருவோம். இன்றைக்கி அந்த ஃபோன் கால் வந்து எங்களை ப்ளாக் பண்ணி நல்லா ஊற வச்சிருக்கு. சிக்கன் பீசஸை மசாலாக்குள்ளே போடுறாரு. ஆஹா காய்ஸ் எப்படி ரோஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 40 minutesக்கு வச்சு ரோஸ்ட் பண்ணாருங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. ரோஸ்டட் சிக்கன் மசாலாவில் பிறண்டு செம்மையாக இருக்க போகுது. இப்போ அரிசியை வடித்து படி பிரியாணி. வர பிரியாணி பேர் இப்போ வர பிரியாணி பேர். ஏங்க அப்போதே வந்து என்ன பிரியாணின்னு கேட்கும் போது தம்முன்னா, இப்போ சொல்கிறேன் அரிசியை வடித்து இதில் போட்டுட்டா வடி பிரியாணியா? அது வந்து இவர்கிட்ட வந்து வழங்கினா அந்த வீட்டு வந்து மாதம்பட்டியா? இல்லை, நம்மளோட ஜப்பார் பாய். ஜப்பார் பாய், ஜப்பார் பாயோட பிரியாணி ஸ்டைலாக இது. சரி, இறக்கி வச்சுட்டு அரிசி அவிப்போம். இப்போ இதெல்லாம் சொல்கிறான் வடி பிரியாணி குடி பிரியாணின்னு. பிரியாணி மாதிரி வந்தாச்சு. ரொம்ப பட்டையெல்லாம் போட்டாச்சு. அவர் சொல்லுவார் உப்பு தூக்கலாக இருக்கணும் பிரியாணிக்கு, அப்போ தானே அரிசி வடித்து கூட சரியாக இருக்கும். உப்பு தூக்கலாக இருக்கணுமா? இந்த இப்படி தண்ணியில் உப்பு இப்படி நாக்கில் போய் அடித்தொண்டே டச் பண்ணிட்டு வரணும். உண்மையை சொல்லு, நேற்று நைட்டு தானே வர வீடியோ பார்த்து ஒழிச்சு. நான் ஒரே பார்க்குறேன். முதல்ல சொன்னது தம் பிரியாணி, இப்போ வடி பிரியாணி. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பேர் வைக்கலாம். இது என்ன கொலை பிரியாணியா என்ன பிரியாணி? ஒரு வாட்டி எனக்கு ஞாபகம், அதான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. இப்போ ஒரு பிரியாணி செஞ்சாங்க, கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போய் சாமி கிட்ட எத்தனை சூடம், 2 சூடம் பற்ற வச்சு நேர்த்தி கடை வச்சிருக்காரு. ஐயா கடவுள்கிட்ட பிரியாணி நல்லா வரணும்னு நேர்த்தி கடை வச்ச ஒரே ஆள் இவன் தான். கஷ்டப்பட்டு செய்கிறேன், நல்லா வர வச்சிருங்க. பாருங்க, கதிரையை போட்டு டயர்டில் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் சமைச்சு டயர்ட் ஆகிட்டாரு. நான் இது எப்போ ரெடி ஆகணும்னு வேடிக்கை பார்த்து டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அப்படியே காற்று வாங்கிக்கிட்டு, மற்ற நாளைக்கெல்லாம் மழை பெய்யும், இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 1 hour முடிஞ்சிடும். இன்னும் 1 hour வெயிட் பண்ணுவா? அரிசி வேகிட்டு பிறகு நம்ம தம்மெல்லாம் போடணும். இன்னும் 1 hour ஆகுமா? காய்ஸ், தண்ணி கொதித்து விட்டது. பாசுமதி அரிசி உள்ளே போட போகிறாரு. அரிசி போய் கொதி தண்ணியில் விழுந்தோடனே அந்த பாசுமதியோட ஸ்மெல்லு. அன்னைக்கு நம்ம அந்த தட்டை வடை செய்யும் போதே பக்கத்து வீட்டு அங்கிள் மோப்பம் பிடிச்சார். இன்றைக்கி பிரியாணி வாசனை போயிருக்கேன், ஆனால் இன்னும் ஆளை காணோம்.
உயிரோடு இருக்காரா இல்லை சித்துக்கிட்டு போயிட்டாரா தெரியல. இருப்பார். காய்ஸ் கொதித்து விட்டது, நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து இதுக்குள்ளே போட போகிறாங்க. வடி பிரியாணி பார்த்தீங்களா? இப்படி வடி கட்டுறதுக்கு பேர் வடி பிரியாணியா? இங்கே நல்லா உருட்டு பிரியாணின்னு ஒரு கண்டுபிடியாணி ஒன்று. அது பொய்யா பிரியாணி சட்டியில் சோறை போட்டு பிரியாணி உருட்டு பிரியாணி. பொய்யாவா? இப்போ மட்டும் நீ உண்மையாக பிரியாணி செய்கிறதா நினைப்பா? காய்ஸ் இங்கே நாங்கள் செய்கிற பிரியாணி மனத்துக்கு விருந்தாளி ஒன்று வந்திருக்காரு பாருங்க. பாருங்க அந்த பிரியாணி மனத்துக்கு வந்திருக்கு பாருங்க. பிரியாணி நம்மளோட நல்ல வலை இருக்கு பாருங்க, அப்படியே நிற்கிது பாருங்க. அதான் நாங்கள் யூஸ்வலாக அரிசி போடுவோம், அதை தேடி வந்திருக்காரு. பார்த்தீங்களா கீழே இறங்கிட்டார் பாருங்க. அது சோறு எதை கொட்டி கிடக்கு, அதுக்கு தான் வந்துருக்கு. ஐயோ பாவம், நாங்கள் இன்னைக்கு இன்னும் போடலை, இனிமேல் தான் போடணும். இந்த பாசிமதி வெந்த அந்த அரிசி மனத்துக்கு தான் வந்திருக்காரு போல இருக்கு. இவர் பாசிமதி போட்டால் சாப்பிடுவாரா? இவர் சோறு சாப்பிட மாட்டார். இல்லை அரிசியாக போட்டால் சாப்பிடுவார். அவருக்கு எந்த அரிசி கிடைக்கும்? காய்ஸ் இன்றைக்கி நீங்கள் 10,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக இன்றைக்கி புறாக்கும் நாங்கள் கொஞ்சம் பாசிமதி அரிசி தான் போடலான் இருக்கோம். நாங்கள் மட்டுமா பிரியாணி சாப்பிட்றது, அவங்களும் சாப்பிட்டுட்டோம். எல்லாம் போட்டாச்சு. செம ஸ்மெல்லு. இது அப்படியே மூடி வச்சா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்படி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சூடாக இருக்குது, ஆறணும். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் சொல்லுவீல்லை? முட்டையெல்லாம் அவிச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கையை அப்படியே சுட பிரியாணியில் வச்சு எடுத்து வாயில் வைக்க வேண்டியது தான். இதெல்லாம் இப்போ கிண்டக்கூடாதான், அப்போ தான் அந்த கலர் வந்து அப்புறம் தான் வரணுமா. மசாலா வந்து அடியில் இருக்குது, இங்கே இருக்குது. கோழி இங்கே இருக்குது, சோறு இங்கே இருக்குது. இதுக்கு மேலே இப்போ நெய் ஊற்ற போகிறாரு. கொஞ்சமா உங்கள் ஊரில் இது கொஞ்சமா சார்? ஹெல்த் இஷ்யூ காரணமாக ஏற்கனவே ஊற்றுனதெல்லாம் மறந்து இது கொஞ்சம். காய்ஸ் இதுக்குள்ளே இங்கேன்னு ஒவ்வொரு லேயருக்கும் நெய் ஊற்றி வச்சுட்டு ஹெல்த்தை பார்த்துக்கணும்ல, அதனால கொஞ்சமாக ஊற்றுறாரு. கிண்டு காய்ஸ் அரிசி அவிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறாங்க. மிஸ்டி டன்னா இவ்வளோதான் பிரியாணி நம்ம சாப்பிட்டா சரி. ரைத்தா செய்யலை, என்னது சாப்பிட்றது? பார்த்தீங்களா? இன்னும் ரைத்தா செய்யலை, பிரியாணி சாப்பிட கிளம்பிட்டார் ஐயா. அடியில் லைட்டாக தீஞ்சு போயிருக்கு. லைட்டாக அடியில் தீச்சிட்டார் ஐயா. அப்படி வரும் தம்பி, பிரியாணி செய்கிற எல்லாரையும் கேட்டு பாரு. ஜபாரும் அங்கேயே வரும். ஏங்க பிரியாணி செய்கிற எல்லாருக்கும் கேட்குறேன், அப்படி அடியில் தீயுமா? தீஞ்சாதான் நல்ல பிரியாணியா சொல்கிறேன். ஓகே காய்ஸ், எவ்ரிதிங் இஸ் ரெடி. இப்போ நாங்கள் டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். கமான் காய்ஸ், நாங்கள் அதே இடத்துல டேபிளை க்ளீன் பண்ணிட்டு அதே இடத்துல கார்டனை பார்த்த மாதிரி ஃப்ரெஷ் ஏரோடய சாப்பிட்லான்னு ரெடி ஆகிட்டோம். மிஸ்டி பரிமாணம் ரெடியா? ரெடி. எல்லாரும் மூஞ்சிலையும் சிரிப்பும் சந்தோஷத்தையும் பாருங்களேன். 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததை நினச்சி சந்தோஷப்படுறீங்களான்னு கேட்டால் அது எப்போ வேணாலும் வரும்னு தெரியும். இவ்வளோ லேட்டாவது வந்துச்சு. ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணது சப்ஸ்கிரைபர் பிரியாணிக்காக. இவன் ஒரு பெக்யூலியர் டைப்புங்க. பிரியாணிக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கும், சாப்பிட்டு. அவர் முழிக்கிறாரு. இப்போ ஐயோ நல்லா வரணுமே கடவுளே. சுடுது இது இந்த ரோஸ்ட் ஆகணும் கோழி. அவர் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சிக்கன் தான், சோறெல்லாம் சாப்பிட மாட்டார். இன்னும் நல்லா படிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ரைத்தாவும் கொஞ்சம் சோறும். இவங்க 2 பேரும் போய் சொல்லுவாங்க. நான் தான் உண்மையான ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்ல போகிறேன். வாங்க, எனக்கு லெக் பீஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கிரேவி கறி எதுவும் செய்யலை. பிரியாணி, ரைத்தா, முட்டை. முதல்ல வந்து இந்த மசாலாவோட சோறை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் அப்புறம்.
எடுத்து புட்டிச்சு சிக்கன் மசிக்கோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு உண்மையாக தோணுச்சியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எனக்கு பிரியாணி லைட்டாக அந்த புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது அந்த புளிப்போடு இருக்குது. இந்த ரோஸ்டட் சைடு ஆஃப் சிக்கன் ஒன்று எடுத்து பாருங்களேன். பட் மனப்பா சாப்பிட மாட்டேன். பாசுமதி அந்த பிரியாணியை விட கோழி செமையாக இருக்குங்க. நல்லா தயிரில் இருந்து ஊறிச்சு 1 hour. சூப்பராக இருக்குது. பிரியாணி சாப்பிடணுங்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை கூட ஸ்கிப் பண்ணிட்டோம். நான் வேறு இப்போ போய் இடையில ஒரு குளியல் போட்டு வந்தேன்னா குளிச்சுட்டு வந்து மொட்டை மாடியிலேருந்து சாப்பிடும்போது மொட்டை மாடியான் வெல்கன்லேருந்து சாப்பிடும்போது வேறு ரகம். சரி நாங்கள் வர்ச்சுவல் பிரியாணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு வாய், மிஸ்டி ஒரு வாய், கௌஷிக் ஒரு வாய் ஊட்டுங்க. கொட்டக்கூடாது, கொட்டாமல் சாப்பிடணும். நல்லா இருந்துச்சா வர்ச்சுவல் பிரியாணி? சொல்லுவீங்கல்ல என்ன அலப்பறை பண்ணுறேன். உங்கள் புண்ணியத்தில் இன்றைக்கி நாங்கள் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் நாங்கள் பிரியாணி சாப்பிடுவோன்னு ஒரு 8-9 மாதம் 1 வருஷமாக வெயிட் பண்ணுறோம். அந்த 10,000 சப்ஸ்கிரைபர் வரவே இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணதில் எங்களுக்கு பிரியாணி கிடச்சிது. அவங்க சொல்லுவாங்க ஆக இந்த சேனல் பெருசாகுதுன்னு சந்தோஷம் இல்லை, உங்களுக்கு பிரியாணியில் தான் கண்ணு. நாம் கடைசியாக போன தீபாவளிக்கு செஞ்சது நினைக்கிறோம். போன தீபாவளிக்கு நாங்கள் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் இனி எப்போ 10,000 சப்ஸ்கிரைபர் வருதோ அப்போ தான் செய்யணும்னு ஒரு பிடிவாதத்தில் இருந்தோமா, அதுக்கு 1 வருஷம் ஆகுங்கிறது நாங்கள் கனவுலே எதிர்பார்க்கல. எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே பாருங்க ஏசியை போட்டு டிவியில் பிஸ்தா மூவி காமெடி போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். பாருங்க அப்படியே கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிற மாதிரி லைனில் உட்காந்துருக்காங்க. நான் இந்த பொசிஷனுக்கு போயிட்டேன். அவங்க 2 பேரும் கல் மாதிரி இருக்காங்களா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அப்படியே சரிஞ்சு அம்மாவுக்கு உருண்டு கீழே விழுந்துருவாங்க. மிஸ்டி இங்கே கிடக்கு, நான் இந்த பக்கம் கிடப்பேன். அப்படியே தூங்குவோம். இப்போ எத்தனை மணி? இப்போ 2:50. 2 மணி 2:50 3 மணி ஆகுது. இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுவும் பிரியாணி சாப்பிட்டுட்டு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்த சந்தோஷத்தில் பாருங்க. திஸ் இஸ் த பொசிஷன். இது வந்து ஆஃப்டர் லஞ்ச் பொசிஷன் இதுக்கு பேர். அப்படியே வந்து படுக்க நல்லா நல்லா எழுப்பியிருக்கோம். ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சொல்லுங்க. உங்கள் புண்ணியத்தில் சப்ஸ்கிரைபர் பிரியாணி சாப்பிட்டோம். நீங்களும் வர்ச்சுவல் பிரியாணி சாப்பிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பிரியாணியும் சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கீப் சப்போர்ட்டிங். அடுத்தது 20,000 சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டு வர்றேன். 20,000 சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டீங்கன்னா வேற ஏதாவது புதுசாக நம்ம ஏதாவது பண்ணுவோம். என்ன இப்படியே 1 மில்லியன் வரும்போது உங்களையெல்லாம் நேரில் வந்து பார்ப்போம். அவ்வளவுதான். இப்போதைக்கு 1 மில்லியனுக்குன்னு எவ்வளோ இருக்கு? இப்போதான் 10,000 வந்துருக்கு. அதான் உங்களையெல்லாம் நேரில் வந்து பார்க்கணும்னா 1 மில்லியன். இப்போ நம்ம 10,000 போவோம். இல்லை, விஜய் சித்துவெல்லாம் வந்து ஒவ்வொரு மில்லியன் வர ஒரு விருந்து வைப்பார்ல, நம்மளுக்கெல்லாம் அது எட்டா கனவு. அதனால நம்ம 10,000 போவோம். ஒவ்வொரு 10,000 சப்ஸ்கிரைபர் வர இப்படி ஏதாவது ஸ்பெஷல் வீடியோ எடுத்துகிட்டு வரோம். எனிவேஸ், நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். இன்னும் நிறையா vlogs இந்த சேனலில் வரும். கீப் சப்போர்ட்டிங். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். டேக் கேர். பாய்.